மண்மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு இயக்கத்தை திமுக முன்னெடுத்து வருது. இது ஒரு வகையில் மத்திய அரசுடைய கொள்கைகளுக்கு உடன்படாதவர்கள் இல்லாட்டி மத்திய அரசுடைய கொள்கையில் எதிர்ப்புலாம் நம்ம ஓரணியில் திரளணும், அணி திரளணும் அப்படின்ற ஒரு கொள்கை ரீதியான ஒரு முழக்கமாக இருக்குது. மறுபுறம் இது வந்து திமுகவுடைய உறுப்பினர் சேர்க்கை, அதாவது கிட்டத்தட்ட 30% வாக்காளர்கள், ஒட்டுமொத்த வாக்காளர்கள் 30% வாக்காளர்களை திமுகவில் சேர்க்கணுன்றத மதுரை பொதுக்குழுவில் திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தையும் அவரே ஆரம்பித்து வச்சார். இப்போ தொகுதி வாரியாக, நகரம் வாரியாக, கிளை வாரியாக திமுக நிர்வாகிகள் போயிட்டு பொதுமக்களை சந்தித்து அந்த ஒரு படிவத்தை கொடுக்குறாங்க. 6 கேள்விகள் அதில் அடங்கியிருக்கு. அந்த படிவத்தை கொடுத்து நீங்கள் வந்து ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் இணையறீங்களான்னு கேட்குறாங்க. அப்படி இணைஞ்சதை உறுதிப்படுத்தும் விதமாக அவங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகுது. அந்த ஓடிபி சொன்னாங்கன்னா இவங்க அந்த திட்டத்தில் இணைஞ்சதா, உறுப்பினர் சேர்க்கையில் இணைஞ்சதா பொருள் அப்படின்ற மாதிரி இந்த இயக்கம் தொடர்ந்து நடந்துட்டு வருது. ஆனால் இதில் என்ன சிக்கல் பார்த்தீங்கன்னா, இந்த ஓடிபி கொடுக்குறத விஷயம் வரும்போது பொதுமக்கள் சில கேள்வி கேட்குறாங்க. எதுக்காக ஓடிபிலாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் ஓடிபி கேட்குறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் உங்களுக்கு தொடரணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு சில திமுக நிர்வாகிகள் பேசுகிற மாதிரியான வீடியோக்கள்லாம் நம்ம வெளியே வரதை பார்க்குறோம். அப்படின்ற அடிப்படையில் இந்த ஓடிபி கேட்குறது தப்பு, இது எப்படி செயல்படுத்தலாம், இதுக்கு ஆதார் அட்டையுடைய ஆவணங்களை எப்படி கேட்கலாம் அப்படின்ட்டு சிவகங்கையை சேர்ந்த ராஜ்குமார் ஒரு வழக்கறிஞர் வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு போடுறார். இதை விசாரிக்கிறாங்க நீதிபதிகள். விசாரிச்சிட்ட பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உறுப்பினர் சேர்க்கையை தொடர்ந்து முன்னெடுக்கலாம், அதில் தப்பு கிடையாது. ஆனால் இந்த ஓடிபி கேட்குறது வந்துட்டு தவறு, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் திமுக இப்போ இந்த ஓடிபி விவகாரத்தில் ஒரு சிக்கலை எதிர்கொண்டிருக்கு. இது இப்போ ஒரு முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கு.